ஹாய், எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்றைய நாள் உங்கள் எல்லாருக்கும் நல்ல நாளாக அமைய சிவனை நானும் பிரார்த்திக்கின்றேன். நிறைய பழமொழிகள் நிறைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்னோட ஒரு கனெக்ஷன் இருக்குது. நேற்று ஒரு பழமொழி சொன்னேன், நான் ஆண்டவனுக்கு ஊற்றணும், கோஃபியை ஊற்றிட்டு கேள்வி கேட்கணுமெண்டு. ஆண்டவனுக்கும் எனக்கும் இருக்கிற பிரச்சனைக்கு கோஃபி இல்லை, அதுக்கு மேலே ஊற்றி போட்டு தான் கேள்வி கேட்கணும். கேட்டாலும் தெரியல. அது ஆண்டவனுக்கும் எனக்கும் இருக்கிற பாச போடுறது. பட் கடவுளை நம்புகிறேன் நான். ஆல்வேஸ் எனக்கு தெய்வ நம்பிக்கை நிறைய இருக்குது. இன்னொரு பழமொழி ஞாபகம் வந்துச்சு. இப்படியே யோசிச்சு கொண்டு இருந்தேன். என்ன யோசிச்சேன்னா, அந்த ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? மரத்தால் விழுந்தவனை மாடேறி மிதிச்சுதாமன்னு சொல்லி. அந்த பழமொழியை நினைச்ச உடனே தான் எனக்கு கடவுளெல்லாம் டக்கண்டு கோபம் வரும். ஏற்கனவே ஒருத்தன் மரத்தால் விழுந்து போயிருக்கிறான்டா, மாடு வேறு அவனை ஏறி மிதிச்சு நோகடிக்குதான்ற மாதிரி. ஸோ கடவுளில் கோபம் வரும். ஆனால் அதே டைமில் அதே கடவுள் வந்து அகதி கப்பலுக்கு ஆகாயம் துணையுன்ற ஒரு பழமொழி இருக்குது. அந்த கடவுள் நிரூபிப்பார். இது வந்து விடிய காலமாக கஸ்டமர் வந்தவா ஃபர்ஸ்ட் டைம், அவாவும் இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் நேர பார்க்குறேன். வரும்போது இதை கொண்டு வந்தவா, சாரி பண்ணி கொண்டு வந்தா. தேங்க்யூ ஸோ மச். எனக்கும் பேபி அரிஷாக்கு மட்டும் கொண்டு வந்தவா. இது பேபி அரிஷாக்கு. எனக்கு கொஞ்சம் காஃபி எனர்ஜி வர்றதுக்கு காஃபி கொண்டு வந்திருக்கிறா. இது வந்து பேபி அரிஷாக்கு கொண்டு வந்திருக்கிறா. தேங்க்யூ ஸோ மச். இதை பார்க்கும்போது நான் இந்த பழமொழி சொன்னல, அகதி கப்பலுக்கு ஆகாயம் துணையண்டு. அதன் அர்த்தம் வந்து அன்பு பாசம் எங்கிருந்து யார் மூலமாகவும் வரலாம். இவங்கள்ட்ட இருந்தால் எங்களுக்கு அன்பு கிடைக்கணுமெண்டு இல்லை, அது கடவுள் தர வேண்டிய நேரத்தில் எங்களுக்கு அந்தந்த ஆக்கள் மூலம் தருவார். ஸோ இது வந்து எந்த கஸ்டமர் வரைகளை கொண்டு வந்தவங்க அரிஷாக்குன்னு சொல்லி 3 விதமான 3 பெண் கொண்டு வந்திருக்கிறாங்க. சாக்லேட் கொண்டு வந்திருக்கிறாங்க, இது கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ஹரிஷா கொண்டு எனக்கு கண்டு, இது எனக்கு காஃபி ஸ்டார்பக்ஸ். இது பேபி ஹரிஷாக்கு. தேங்க்யூ ஸோ மச். இவங்களை கூட இன்றைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். எனக்கு தெரியலை, நான் பார்க்காத ஆக்கள் கூட, நான் மீட் பண்ணாத ஆக்கள் கூட, நான் பழகாத ஆக்கள் கூட, நேரில் பார்த்ததும் இல்லை, பழகினதும் இல்லை, கதைச்சதும் இல்லை. ஜஸ்ட் அவங்களுக்கு என்ன எவ்வளோ பிடிச்சிருக்குது, எவ்வளோ பாசம் இருக்குது. அதனால தான் என்னை தேடி வரும்போது இவ்வளோத்தை கொண்டு வரைக்கல எனக்கு அந்த பாசம் தெரியுது. அது மேலே கடவுள் தான் எல்லாத்துக்கும். அவன் செயல் எல்லாமே கடவுள், நல்லதோ கெட்டதோ எல்லாமே கடவுள். பட் இதே டைம்ல அடுத்த பழமொழியும் எனக்கு ஞாபகம் வருது. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கின்றது, எது நடக்க போகின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். கண்டுட்டு இருக்க வேண்டியதுதான். அதான் வாழ்க்கை, இவ்வளோ தான் வாழ்க்கை. பட் கடவுள் இருக்கிறான், கண்டிப்பாக கடவுள் இருக்கிறான். 100 வீதம் இல்லை, 1000 வீதம் இல்லை, மில்லியன் டைம்ஸ் நம்பிக்கை இருக்கு எனக்கு.